இந்த பிக்சரில் உள்ள டிராயிங்ஸ் அண்ட் டிஜிட்டல் பெயிண்டிங்ஸ் வேணும்னா அதில் உள்ள வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். காலேஜில் ஜாயின் பண்ண போகிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஆன்லைன்லேயே வந்து கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். அதுக்குண்டான லிங்க் அதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா வீடியோ ஸ்டார்டிங்லேயே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். அதுக்கு உங்களோட இமெயிலை சென்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரைவேட் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் கவர்மெண்ட் காலேஜ் அதாவது கவர்மெண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்துட்டு கவர்மெண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் பாண்டிச்சேரியில் இருக்கிறதுக்கு அப்ளிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குண்டான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அஃபிஷியல் லிங்க் கொடுத்துருங்க. அந்த லிங்க் மூலமாக நீங்கள் நெட் சென்டர் போய் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு லாஸ்ட் டேட் வந்து அடுத்த மாதம் வந்துட்டு 5ஆம் தேதியோடு முடியுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போய் அப்ளை பண்ணியிருக்கேன். சரி, இப்போ வந்துட்டு இந்த வீடியோவில் ப்ரைவேட் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் கவர்மெண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் என்ன வித்தியாசன்றதை நான் வந்துட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் இயர்லி பார்த்தீங்கனாலே 3000 தான் உங்களுக்கு வந்துட்டு காலேஜ் ஃபீஸ். அண்ட் செமஸ்டர் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு செமஸ்டர் தான் இருக்கும். அதுக்கு வந்துட்டு 1500 சம்திங் தான் வரும். இதே நீங்கள் ப்ரைவேட் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா 15,000 கிட்ட வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பே பண்ண சொல்லுவாங்க. அதை வந்துட்டு 2-3 கேட்டகரியாக பே பண்ண சொல்லுவாங்க. அதாவது இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ண சொல்லுவாங்க. அண்ட் 15,000 வந்து காலேஜ் ஃபீஸ் இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக அண்ட் குத்து மதிப்பாக தான் சொல்கிறேன். ஃபுல்லும் வந்துட்டு கன்ஃபார்மாக இந்த அமௌண்ட் தான் இருக்குன்னு சொல்ல வரல. அண்ட் 2000 சம்திங் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் இருக்கும். ஸோ இது வந்துட்டு காலேஜ் ஃபீஸ் அண்ட் எக்ஸாம் ஃபீஸ். அண்ட் இது போக வந்துட்டு கவர்மெண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் கும்பகோணத்தில் முக்கியமாக வந்து ஹாஸ்டல்ஸ் இருக்குது. அந்த ஹாஸ்டலுக்கு எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் நீங்கள் 1000 ரூபி பே பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமாகவே காலேஜ் ஃபீஸ் 1000 ரூபி தான். அண்ட் சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா 3000 வந்து மந்த்லி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சென்னை ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் ஹாஸ்டல் கிடையாது. அண்ட் ப்ரைவேட் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 சம்திங் கிட்ட ஆகலாம். அது சென்னையாக இருக்கலாம், கோயம்புத்தூராக இருக்கலாம். எந்த பிளேஸில் வந்துட்டு ப்ரைவேட் காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக வந்துட்டு அமௌண்ட் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான ஒரு இது நம்ம பார்ப்போம். அண்ட் இயர்லி ஒன்ஸு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் படிக்கிறவங்களுக்கு அது கும்பகோணமாக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் சொல்கிறது ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து 1500 ருபீஸ் சம்திங் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல் கொடுப்பாங்க. அண்ட் ஃபஸ்ட் இயர் டு 4th இயர் வரை கடைசியாக முடியும் போது தான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் கலராக இருக்கட்டும், வாட்டர் கலராக இருக்கட்டும், அண்ட் ஷெட்லர் பென்சிலாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃப்ரீயாக மெட்டீரியல்ஸ் அவங்க கொடுப்பாங்க. 1500 ருபீஸ்க்கு உண்டானது. அண்ட் செகண்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரையும் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கீங்களோ அது ரிலேட்டடாக கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு அக்ரிலிக் கலர் அண்ட் ஆயில் பெயிண்டிங் கலர் கொடுப்பாங்க. ஸ்கல்ப்டிங் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ் கொடுப்பாங்க அண்ட் வாட்டர் கலர் கொடுப்பாங்க. அது போக ஷெட்லர் பென்சில்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் முக்கியமாக விஷுவல் கம்யூனிகேஷன் அண்ட் டிசைன் எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டர் கலர் அண்டு போஸ்டர் ரெடி பண்ணுறதுக்கு உண்டான எல்லா மெட்டீரியல்ஸ் அண்டு பென்சில்ஸ் அண்டு அது ரிலேட்டடாக கொடுப்பாங்க. அண்ட் முக்கியமாக பென்ட்ரைவ் கொடுப்பாங்க விஷுவல் கம்யூனிகேஷனில் இருந்தீங்கன்னா. ஸோ இது எல்லாமே 15,000 அதாவது 15,000 கிடையாது, 1500 ருபீஸ்க்கு உட்பட்ட அந்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வருஷம் கொடுப்பாங்க. அண்ட் ப்ரைவேட் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதையும் முக்கியமாக நான் சொல்லிக்கிறேன். அண்ட் கவர்மெண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் முக்கியமாக வந்துட்டு ஃபஸ்ட் இயரை தவிர்த்து செகண்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரையும் உங்களுக்கு வந்து டூர் கூப்பிட்டு போவாங்க. அண்ட் டூருக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு கரெக்டாக சொல்ல முடியாது. அண்ட் நீங்கள் தனியாக போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக செலவாகும். பிகாஸ் இது வந்து ஆல் இண்டியா டூர். இந்தியா ஃபுல்லுமே வந்துட்டு உங்களை வந்து கூப்பிட்டு போவாங்க செகண்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரையும். செகண்ட் இயரில் சவுத் இந்தியா அதாவது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவை நம்ம சுற்றி பார்ப்போம். மீன்ஸ் அங்கே இருக்க ஆர்ட் காலேஜாக இருக்கட்டும், கேலரியாக இருக்கட்டும், அப்புறம் அது ரிலேட்டடாக அதாவது ஸ்கல்ப்டிங் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக சிலையாக பார்க்கலாம், சிலை அந்த மாதிரி ரிலேட்டட் பார்ப்போம். அண்ட் பெயிண்டிங் அது ரிலேட்டடாக பார்ப்போம். ஃபுல்லும் இந்தியாவில் எங்கெங்கே இருக்குதோ சவுத் இந்தியாவில் செகண்ட் இயர்ஸ் ஃபுல்லும் பார்ப்போம். அண்டு தேர்ட் இயர் வரும்போது நம்ம என்ன பார்ப்போம்னா மிடில் இந்தியா அதாவது மும்பை, அதாவது அதுக்கு கீழே இருக்குல்ல மும்பை, குஜராத் அங்கே உள்ள ஏரியாஸ்லாம் பார்ப்போம். அண்டு ஃபைனல் இயர் நம்ம பார்க்கும்போது மேலேருந்து அதிகமாக பார்ப்போம். அதாவது ஷிம்லா, அப்புறம் டெல்லி அது ரிலேட்டடாக அங்கங்கே என்னென்ன பிளேஸ் இருக்குதோ அது ரிலேட்டடாக பார்ப்போம். முக்கியமாக எக்ஸாம்பிளுக்கு தாஜ்மஹால்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டூர் நம்மளை கூப்பிட்டு போவாங்க. அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்டு சில இடத்துக்கு வந்துட்டு நமக்கு ஃப்ரீயாகவே ஃப்ரீ என்ட்ரி வந்துட்டு நமக்கு கொடுப்பாங்க. பிகாஸ் கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து வரனால கவர்மெண்ட்டே அலோவ் கொடுக்குறனால. அண்ட் ட்ரெயின் டிக்கெட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் நமக்கு பிகாஸ் ஸ்டூடெண்ட்டாக நம்ம போகிறனால. அண்ட் ப்ரைவேட் காலேஜில் நம்ம ப்ரைவேட்டாக தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு தனியாக டூர் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் கவர்மெண்ட்லேருந்து அலாட் பண்ண மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸாக போகிறீங்கன்னு ஏதாச்சும் லெட்டர் இது பண்ணி நம்ம இது பண்ணால் மட்டும் குறைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுவும்
மொத்தம் செகண்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரையும் உங்களை கூப்பிட்டு போவாங்களான்னு தெரியாது. இந்த டூர் வந்துட்டு 20 டேஸ் கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த மந்த் வந்துட்டு 1ஆம் தேதி கிளம்புறோன்னா 20 டேஸ் நம்ம வந்துட்டு டூரில் இருப்போம். வேறு ஊருக்கு நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ 20 டேஸ் ரெகுலராக நம்மளுக்கு டூர் இருக்கும். ஸோ அதான் வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜில் ஒரு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு இது. அண்ட் ப்ரைவேட் காலேஜில் இது இருக்காது. அண்ட் முக்கியமாக ஜாப் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நம்ம காலேஜ்லேயே, அதாவது கவர்மெண்ட் காலேஜ்லேயே கொடுக்குறாங்க, ப்ரைவேட் காலேஜ்லேயே கொடுக்குறாங்க. அண்ட் கவர்மெண்ட் காலேஜில் முக்கியமாக வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து விஎஃப்எக்ஸ் கம்பெனி வராங்க. அண்ட் அது போக நமக்கு எந்த டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருக்குதோ அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாகவும் நம்ம ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டோம்னா நம்ம ப்ரொஃபஸர்ஸ் வந்து நமக்கு வந்து கைட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம அது ரிலேட்டடாக கூட நம்ம போய் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் முக்கியமாக நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கும்போது உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்து போவாங்க 1 மந்த்து. ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு விஎஃப்எக்ஸ் கம்பெனி போகலாம், அப்படிலாம் மேட் பெயிண்டிங் போகலாம். இந்த மாதிரி நிறையா இடத்துக்கு நீங்கள் வந்து போயிட்டு 1 மந்த் அங்கே ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அப்போவே நமக்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம் ஆயிரும். அண்டு நான் வந்துட்டு ஃபைனல் இயர் இப்போ முடிச்சிட்டேன். அதை எக்ஸாம்ஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. நான் வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் கம்பெனிக்கு தான் போயிருந்தேன். இப்போ எனக்கு விஎஃப்எக்ஸ் கம்பெனிலேயே வேலை இருக்குது. அண்ட் அது போக நம்ம வந்துட்டு கம்பெனி, அதாவது வேறு ஏதாவது கம்பெனி நம்ம போகணுன்னாலும் நான் வந்து ஃபைனல் இயர்ன்றனால முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஃபைனல் இயர் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஜாப் வந்துட்டு கிடச்சிரும், நீங்கள் வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா மட்டும். அண்ட் ப்ரைவேட் காலேஜில் அதே மாதிரி தான் அவங்களும் வந்துட்டு பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அண்ட் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் என்னென்னா கவர்மெண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் என்ட்ரன்ஸ்னு ஒன்று இருக்கும். அண்டு ப்ரைவேட் காலேஜில் அது கிடையாது. ஏன்னா நம்ம அதிக அமௌண்ட் கொடுத்து வரனால நமக்கு அந்த என்ட்ரன்ஸுன்றது மட்டும் இருக்காது. ஸோ நம்ம என்ட்ரன்ஸு கஷ்டப்பட்டு நம்ம உள்ளே வந்துட்டோம்னா நமக்கு மற்ற எல்லாமே வந்துட்டு ஈஸியாக கிடச்சிடும். அண்ட் ரொம்ப காசு கம்மியாக வந்துட்டு இந்த படிப்பை வந்து முடிச்சிடலாம். ஸோ இது மட்டும்தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு இதோட நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் இதுதான் வந்துட்டு ப்ரைவேட் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் கவர்மெண்ட் காலேஜ் ஃபைன் ஆர்ட்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நாங்கள் படிக்கும்போது நான் செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு யாரும் சொல்லலை. ஸோ என்னால் முடிஞ்சதை வந்துட்டு நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த விஷயத்தை வந்துட்டு மற்ற 12th பசங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக ப்ரைவேட் காலேஜ் தான் ஜாயின் பண்ணணுன்றவங்க இருப்பாங்க நிறைய பேர், அவங்களுக்கும் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.